நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில். வணக்கம். இன்றைய ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. சித்திரை 20 ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களே, உயரதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். உறவினர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, சிந்தனையில் தெளிவுகள் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பல நாள் நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் அமைதியின்மை ஏற்படும். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பொருளாதார செயல்களில் சிந்தித்து செயல்படவும், மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்துக் கொள்ளவும், எதிர்பார்த்த உதவிகள் சிறு தாமதத்திற்கு பின் கிடைக்கும். சமூக பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் இடத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். கால்நடை மூலம் அலைச்சல் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள். தொழில்நுட்ப கருவிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இசை சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். செயல்களில் திருப்தியான சூழல் அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் மறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். துலாம் ராசி நேயர்களே, தாய்வழி உறவுகளால் ஆதரவான பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவரிடம் பொறுமையுடன் செயல்படவும்,
குடும்ப உறுப்பினர்களுடன் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்படவும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிகம் ராசி நேயர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். கல்வி பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். உத்தியோக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். தனுசு ராசி நேயர்களே, பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பிறமொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக முடிவு பெறும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். பெற்றோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும். விவேகமான செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கும்பராசி நேயர்களே, பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபார முதலீடுகளில் சற்று ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். நெருக்கமானவர்களிடமிருந்த வேறுபாடுகள் மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் படிப்படியாக குறையும். கால்நடை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் மறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.